யார் தொழுகையாளி பாரமுகமாக இருந்தால் அவரை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாவூன் அல்லதீனஹும் யராவூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற மாவுன் என்ற அத்தியாயத்தில் தமது தொழுகையாளிகள் யார் தம்முடைய தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்களோ, பாரமுகமாக ஏனோ தானோ எடுத்து சொல்வார்களோ, ஏதோ தொழுதுட்டோம், ஏதோ இபாதத் செய்கிறோம் என்று யார் தொழுவார்களோ, ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகை அவனை சபிக்கிறது. அதேபோல் அல்லதீனும் யராவூன், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி யார் தொழுகிறார்களோ, மக்களுக்கு காண்பிப்பதற்காக ஏனோ தானோ என்று யார் தொழுவார்களோ அந்த தொழுகை அவரை சபிக்கிறது. சகோதரர்களே, நாம் தொழுகிறோம் நன்மைக்காக, ஆனால் அந்த தொழுகை நம்ம சபிக்கிறது. அதே போல பாருங்க அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் எந்திரிக்கிறார், சரியான முறையில் ஒழு செய்யல, அதே போல் அல்லாஹ்வுடைய அச்சத்தை இல்லாமல், அல்லாஹ் ஓர்மை இல்லாமல் ருக்கு செய்கிறார், சுஜூத் செய்கிறார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் தொழுதா, இந்த மாதிரி அவருடைய நிலை இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றார்கள், தகூலு தையாக அல்லாஹ் கமா தையாத்தனி, அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறது, இறைவா என்னை எப்படி இவன் நாசப்படுத்தினானோ, என்னை எப்படி இவன் கேவலப்படுத்தினானோ, அதே போன்று இவனை நாசப்படுத்துவாய கேவலப்படுத்துவாயாக என்று நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றதே நமக்காக பத்துவா செய்கிறது. என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நாம் தொழக்கூடிய தொழுகையில் ருக்கு சரியாக இருக்கிறதா? நாம் கியாமில் சரியாக முறையாக ஓதுகிறோமா? சுஜூதில் சரியாக செய்கிறோமா? அத்தையா தஷவுதில் என்ன ஓதுகிறோம்? இது போன்ற அனைத்து விஷயம் சகோதரர்களே சரியாக முறையாக யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை அவருக்காக துவா செய்யும். அப்படி ஏனத்தானோ என்று யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை இருக்கிறது அவருக்கு பத்துவா செய்யும்.